ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுல்ல இப்படி உட்காந்து வீடியோ போட்டு பேசி உங்ககிட்ட அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குற விதமாக திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு மோட்டிவேட் தர்ற மாதிரி கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன் ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரெகுலராக வீடியோ போடுங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணினேன்னா அதுக்கு பிறகு ஒரு கமெண்ட்டாவது அந்த மாதிரி வந்துடுது. பார்க்கும்போது எனக்குமே நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சாலுமே என்னோடய ஃபஸ்ட்டு வந்து வேலையோட காரணம் அதுதான் சொல்லலாம். அடுத்து மோஸ்ட்டாக என்கிட்ட அதிகமாக கமெண்ட்லேயும் சரி, மெயில்லேயும் சரி, நேரடியாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின், எப்போ வீடு பால் காய்ச்ச போகிறீங்க அப்படிங்கிறது தான். எதுவுமே நம்ம கையில் இல்லை. எப்படி வீடு ஆரம்பித்தோம், இந்தளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எதுவுமே ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு தெய்வ செயலாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வீடு பால் காய்ச்சறதுங்கிறது வந்து இன்னும் வந்து உள்ளுக்குள்ளே உள்ள இந்த ஒயிட் வாஷ் ப்ரைமர் இதெல்லாம் இன்னும் அடிக்கலை. அடுத்து கதவு வந்து செஞ்சு நம்ம மாட்டணும், அந்த வேலையும் இருக்குது. இன்னொன்று, இது வரைக்குமே நமக்கு வந்து நிறைய செலவுகள் வந்துருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் வீடாக இருந்தாலுமே நம்ம அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே எக்ஸ்ட்ரா நல்லா போட்டு பண்ணியிருக்கிறனால அவங்க 2,80,000 கொடுத்துருக்காங்க. சிமெண்ட்டு கம்பி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நிறைய அமௌண்ட் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏகப்பட்ட கடன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு 4-5 மாதம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு, ஏன்னா பால் காய்ச்சறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தேவைப்படும் ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மாதிரி வச்சா. அடுத்தது வந்து கதவு செய்யணும், அதுக்கு கொஞ்சம் நல்லா அமௌண்ட் தேவைப்படும். அடுத்து உள்ளுக்குள்ளே வந்து பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இந்த 3 பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும், அதுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் இல்லையா? அந்த ப்ராசஸ்க்காக ஒரு 4-5 மாதத்துக்கு கழித்து ஒரு ஜனவரி பண்ணலாம், தை மாதம் பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஒருவேளை அதுக்கு இடையில ஒரு நமக்குன்னு ஒரு நல்ல மாதம் இல்லை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சாலுமே கண்டிப்பாக வந்து பால் காய்ச்சிருவோம். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் செய்யவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் பால் காய்ச்சறதுக்கு இன்னுமே எதுவுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் வேலை போயிட்டே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. கதவு மட்டும்தான் நம்ம இன்னும் போடணும். அது மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து என்னங்கிறது முடிவு பண்ணலாம். கூடுமான வரை எப்போ வேணாலும் நம்ம பால் காய்ச்சறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்து வந்து அதிகமாக கேட்குறது, நீங்கள் பால் காய்ச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவீங்களா? அடுத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ நீங்கள் இருக்கிறது வாடகை வீடா, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் பக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க நமக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். நம்மளோட பழைய வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தாங்க அப்படின்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிடலாம். அது வந்து அம்மா வீடு, அம்மாவுக்கு வந்த கவர்மெண்ட் வீடு. நான் இருக்கிறது வந்து என்னோடய வீட்டில் நான் இருக்கேன். ஸோ நம்ம வந்து பால் காய்ச்சிட்டாலுமே அங்கே போக போகிறோமா அப்படின்னா இல்லை. நான் வந்து நான் கல்யாணம் பண்ண வந்த ஊர் இங்கே தான் இருப்பேன். அங்கே வந்து அம்மா, பெரியம்மா, அம்மாவோட அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைலாம் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் அங்கே இருப்பாங்க. நான் வந்து வேலைக்கு போகிறதுனாலையும் பசங்களை வந்து பார்த்துக்கிறதுனாலையும் அம்மா வந்து இங்கே இருந்தாங்க. வீடு பால் காய்ச்சின பிறகு அம்மா வந்து அங்கே இருப்பாங்க. அது வந்து அம்மா வீடு தான். நம்ம வந்து அப்பப்போ அங்கே போவோம், வருவோம், இருப்போம் அப்படிங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட்டில் இருந்து வந்திருக்கு வீடு அப்படிங்கிறதுனாலையும் அவங்க வந்து கட்ட சொன்னதுனால நம்ம வந்து கட்டியிருக்கோம். மற்றபடி அங்கே நம்ம போக போகிறதில்ல. ஆனால் நான் இருக்கிறதுக்கு சென்ட்ரான ப்ளேஸ் தான். இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட பசங்களை ஸ்கூல் மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அங்கேருந்து கூட ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த ஸ்கூல் வேன் வந்து அங்கே வரைக்கும் வரும். அவங்க அங்கேருந்து கூட அனுப்பலாம். அப்புறம் நான் இருக்கிறது வாடகை வீடான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இருக்கிறது வாடகை வீடெல்லாம் கிடையாது. நான் இருக்கிறது வந்து சொந்த வீடு தான். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மானால் செலவு பண்ணி வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் செலவு பண்ணி வீட்டை வந்து கட்டிகிட்ருக்கோம். அடிக்கடி கேட்குறாங்க, கிச்சன் இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த வீடுலாம் ஹோம் டூர்லாம் போட்டு ஒரு கிளிப் காட்டும்போது கிச்சன் இல்லை அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அப்புறம் நிறைய வீடியோஸில் நானுமே ஷேர் பண்ணலை. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கிச்சன் கட்டலை. ஏன்னா நம்ம வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 350 சதுரடி அவங்க சொன்னாங்க.
நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அகலக்கால் வச்சுட்டு கஷ்டப்படுறத விட பேசிக்காக ஒரு வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த ஒரு விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி ஒரு ஹால் நல்லா பெருசாக இருக்கணும், ஒரு பெட்ரூம் ஓரளவு நல்லா பெருசாக இருக்கணும், அடுத்து பூஜை ரூம் தனியாக அதுக்குன்னு கன்னி மூலையில் நம்ம தச்சு செஞ்ச இடத்துல அழகாக அமையணும். அதுக்கு பிறகு வந்து கிச்சன் நல்லா நீட்டாக பெருசாக இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வருங்கால ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் இருக்கணும். அப்புறம் வந்து போர்ட்டிக்கோ வந்து நல்லா பெருசாக நீட்டாக ஹாலாக காற்றோட்டம் வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு வீட்டோட அமைப்பு நல்லாயிருக்கும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஹால் நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் ரூமு, சாமி ரூம் இது நான் கரெக்டாக அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து கிச்சன் வந்து அதிலே நான் தடுத்தேன்னா ஹால் சின்னதாக போயிருக்கும். இல்லை இதில் இழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்த அளவில் போட முடியாது. ஒரு வேளை நம்ம ஃப்யூச்சரில் போட்டுக்கிறலாம். இப்போ அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட பொருளாதார ரீதியாக பணமும் இல்லை. அதனால் ஹாலு, ஒரு ரூமு, சாமி ரூம் இது மட்டும் இப்போதைக்கு நம்ம அதில் போட்டிருக்கோம். ஏன்னா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க தட்டி விட்டுறாத அம்மா மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பின்னாடியுமே சீட்டு போடணும். சீட்டு போட்டால் தான் நிழல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்லேயுமே சீட்டு போடணும். அப்போ தான் நிழலுக்கும் இருக்கும், நிலையும் வந்து நனையாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடும் நம்ம வந்து சிம்பிளாக சீட்டு போடும்போது அதில் அவங்க கிச்சன் மாதிரி ஒவ்வொரு ஆள் தானே அரேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு வேளை நம்ம வந்து ஃப்யூச்சரில் அந்த வீட்டில் வந்து கிச்சன் கட்டுற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு அப்போ உள்ள டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பசங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னமோ கிச்சன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கிராண்டாக நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா ஹாலு, கிச்சன் வந்து நல்லா பெருசாக நல்லா இருக்கணும் திருப்திகரமாக அப்படிங்கிறதுனால கிச்சன் இப்போதைக்கு போடலை. ஃப்யூச்சரில் போடும்போது நல்லா பிடிச்ச மாதிரி அதுக்குன்னு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் மாடலாக பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால் இப்போதைக்கு கிச்சன் கட்டலை. போர்ட்டிக்கோ வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்தாலும் போர்ட்டிக்கோவுமே வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கீழே கார் பார்க்கிங்கு அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பண்ணணுன்னா அவசரமாக இப்போ உள்ள யோசனைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக தானே பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால இந்த 3 விஷயம் மட்டும் ஹாலு, ரூமு, சாமி ரூம் இந்த 3 விஷயம் மட்டும் திருப்திகரமாக கரெக்டாக பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கிச்சனை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அடுத்து போர்ட்டிக்கோ அல்லது மேலே அட்டாச் பாத்ரூமோடைய ரூம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனி பண்ணலாம். அப்படிங்கிறதுனால கிச்சன் வைக்கலை. அடுத்தது அடிக்கடி கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அவங்களுமே நம்மளோட புது சப்ஸ்கிரைபர். நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் உச்சப்புளி அப்படிங்கிற ஊர், தாமரைக்குளம் வில்லேஜ் என்னோடய ஊர், உச்சப்புளி வந்து அம்மாவோட ஊர், ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு. அடுத்து வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்னு, அது வந்து என்கிட்ட நேரடியாகவும் சரி என்னோடய ஹஸ்பண்ட்டையுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே வீடு கட்டுறதுக்கு வந்து நீங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டியா, எல்லாமே அந்த பிள்ளை தான் பார்க்குது, அந்த பொண்ணு தான் எல்லாமே பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவில் உள்ளவங்க கூட தங்கச்சி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுது, அவ்வளோ கஷ்டப்படுது, நீ எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்கிட்டையுமே நேரடியாக கேட்டிருக்காங்க. ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம மொத்தமாக கான்ட்ராக்டாகவே விட்டாலுமே நம்ம அங்கே போய் இப்போ பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னா நம்ம போய் இன்றைக்கி என்ன வேலை நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுமே ஒரு பெரிய அலைச்சலாகவே இருக்கும். நம்ம வந்து மொத்தமாக கான்ட்ராக்டாலாம் விடலை, பொருளெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு கூலி கான்ட்ராக்டாக மட்டும்தானே பேசி விட்டுருந்தோம். அப்போ எவ்வளவு வேலைகள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அது அத்தனைக்குமே என்னை விட அவங்க நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. இன்னொன்று, நம்ம வீடு கட்டுற இடம் வந்து இன்னுமே ரோடு போடலை. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி வந்து மணல் பாதை தான். ரோட்டில் தான் எந்த பொருளையுமே இறக்கி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து திருப்பி உள்ளே மாற்றி அவங்களுக்கு கொடுக்கணும். இதை அவங்களே பார்க்க சொன்னோன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ செங்கலாக இருக்கட்டும், அந்த எம்சாண்டாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், ஜல்லி இதுக கூட ட்ரக்கில் வந்துடும். பெரும்பாலும் செங்கலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வெளியிலேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை அவங்களுக்கு மாற்றி இங்கே எடுத்து கொடுக்குறது. அடுத்து ஒரு வேலைக்குமே வந்து அவங்க வேலைக்கும் போய்க்கிட்டு
நைட்டு பகலில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து அந்த அடுத்த நாள் கட்டக்கூடிய அந்த செங்கலை ஃபுல்லாக அள்ளி அள்ளி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதும் சரி, நிறைய மெனக்கிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எனக்கு வீட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா 32 வருஷமாக நம்ம கூரை வீட்டிலே இருந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி தான் கம்பு, ஓலை, கிடுகு இதை பற்றினா நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி நமக்கு அதில் என்னென்னங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது, அளவு தெரியாது. இது இப்படி தான் வரும், இந்த ஸ்லாப் கான்கிரீட் இப்படி தான், ஜன்னல் மட்டும் இப்படி தான் வரும், இந்த ஜன்னலுக்கு இதை தான் பண்ணணும், கதவுனா இப்படி தான் பண்ணணும், நிலைனா இங்கே தான் செய்ய கொடுக்கணும், டைல்ஸ்னால் இப்படி தான் போய் வாங்கணும். எல்லா விஷயத்தையுமே எனக்கு அவங்க தான் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போய் அலைஞ்சி தெரியாத எனக்கு அவங்க வந்து தெரியப்படுத்தி அதை எனக்கு புரிய வச்சு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி எனக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டு தான். ஆனால் அவங்க வந்து வீடியோக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, அதனால் அவங்க அதில் தெரியல. டைல்ஸ் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா கூட்டுறது மட்டும்தான் என்னை பார்த்துருப்பீங்க. மற்றபடி ஃபுல்லாக மாப்பு போட்டு தொடச்சி அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பு சரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வீட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால் அது தெரியாத நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அவங்கக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க எனக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்கிறத மட்டும் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் நானுமே அதை நிறைய யோசித்து இது சரிதானான்னு அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி, ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க பாம்பனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு 8-9 மணிக்கு தான் வேலை முடித்து வருவாங்க. திரும்ப வந்து ஒரு மணி 2 மணி வரை கூட போயிட்டு அந்த செங்கலெல்லாம் அள்ளி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு, அடுத்து அந்த எம்சாண்டை ஃபுல்லாக அள்ளி கொண்டு வந்து திருப்பி இங்கே வேலை பார்க்குற இடத்துல வச்சுட்டு திருப்பி மறுபடியும் அதே டயத்துக்கு 2 மணி 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப மறுபடியும் காலையில் 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும், பாம்பனில் இருக்கணும், அங்கே வேலைக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வீட்டுக்காக நிறைய 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 மெனக்கிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட திருப்பி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல விதமாக இன்றைக்கி வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.